மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் கோலாகலம். தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். தங்க குதிரையில் எழுந்தருளிய கள்ளழகரை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த கள்ளழகர். வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகரை வரவேற்ற வீரராகவ பெருமாள். தோப்பரை தண்ணீரை பீச்சியடித்து பக்தர்கள் உற்சாகம். அழகர் மலையை விட்டு கருப்பண்ணன் காவல் ஏற்று வாராரு, அழகர் வாராரு. கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. எட்டு திசை நடுங்க வானம் இடி முழங்க கோவிந்த சத்தம் விண்ணதிர வாராரு, அழகர் வாராரு. திருமங்கலம் அருகே விமரிசையாக நடைபெற்ற புது மாரியம்மன் கோவில் பலவேச திருவிழா. பல்வேறு வேடங்களுடன் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கிடப்பில் போட்ட விடியா திமுக. பருவமழை அதிகரித்த போதிலும் வீணான மழைநீரால் ஏரிகள் வறண்டு போன அவலம். இருபத்தோரு நாளில் 109 பேரை குண்டர் சட்டத்தில் தமிழக காவல்துறை கைது செய்ததுதான் சாதனையா? ரவுடிகளை கைது செய்தும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவது எப்படி என பொதுமக்கள் கேள்வி. ஏழை மாணவர்களுக்காக அதிமுக அரசால் வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினி திட்டம் விடியா அதிமுக அரசால் முடக்கம். கணினி சார்ந்த அறிவு பெறுவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக மாணவ மாணவிகள் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 34வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கிற்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேருக்கு மே 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. விடியா திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த மக்கள் மீது வழக்கு பதிவு செய்த விடியா திமுக அரசு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம மக்கள் 10 பேர் மீதும், தூத்துக்குடி பொட்டலூரணி கிராமத்தைச் சேர்ந்த 50 பேர் மீது வழக்கு பதிவு. பரமக்குடி அருகே அங்கன்வாடி மையம் கட்ட விடாமல் தடுக்கும் திமுக ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாப்பார்கூட்டம் கிராம மக்கள் தாசில்தாரிடம் புகார் மனு. வளையார் சோதனை சாவடி வழியாக ஆவணங்கள் இன்றி கடத்தி சென்ற 14 லட்சம் ரூபாய் பறிமுதல். ஆடைக்குள் மறைத்து வைத்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து சென்றவர் மீது கருப்பு பணம் கடத்தியதாக வழக்கு பதிவு.
புதுக்கோட்டையில் கால்நடை மருந்தக வாகனம் மூலம் ஆவின் பால் விநியோகம். விடிய அரசின் செயல்பாடுகளை கண்டு பொதுமக்கள் முகம் சுளிப்பு. விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் பட்டம் வென்றார் ஈரோட்டைச் சேர்ந்த ரியா. விதவிதமான ஆடைகளை அணிந்து ஒய்யாரமாக திருநங்கைகள் ரேம்ப் வாக். சென்னை மாநகராட்சி பள்ளியில் யுகேஜி படிக்கும் சிறுமியின் பேச்சால் அதிர்ந்து போன அதிகாரிகள். பள்ளி வளாகத்தில் ஒட்டப்பட்ட தேர்தல் போஸ்டர்கள், குப்பைகள் தேர்தல் முடிந்தும் அகற்றப்படாமல் உள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. எல்லாரும் நேற்று எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டீங்களா? எங்க ஸ்கூலும் எலெக்ஷனுக்கு பூத்தா தான் இருந்துச்சு. ஸ்கூல சாப்பிட்ட தட்டு, குடிச்ச தண்ணி, ஜூஸ் பாட்டில் அதாவது அங்கங்க அப்படியே போட்டு பேசிட்டீங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இரு பிரிவினர் மோதலுக்கு காரணமான 10க்கும் மேற்பட்டவர்களை தேடி வரும் போலீசார். திருமணமான மணமக்கள் வரும் வேளையில் சடலத்தை எடுத்து சென்றதால் மோதல் ஏற்பட்டு 5 பேர் படுகாயம். குவைத் நாட்டில் சிக்கி தவிக்கும் 4 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பு. விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தினர் எச்சரிக்கை. ஆரணி அருகே பாலத்தின் தடுப்பு சுவர் அமைக்காமல் பணிகளை பாதியிலேயே கிடப்பில் போட்ட விடிய அரசின் அதிகாரிகள். கம்பிகள் நீட்டியபடி உள்ளதால் விபத்து ஏற்படும் முன் பணிகளை விரைந்து முடிக்க கிராம மக்கள் வலியுறுத்தல். பேருந்து இருக்கையில் அமர்ந்த பழங்குடியின பெண் மீது திருட்டு பட்டம் சுமத்தி பொய் வழக்கு பதிவு செய்து கைது. சாதிய வன்மம் காட்டிய உதவி காவல் ஆய்வாளரின் மனைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்காசி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. மாநில உணவு ஆணைய தலைவர் பதவியை ஓராண்டுக்கு மேலாக காலியாக வைத்துள்ள விடிய அரசு. ரேஷன் கடை தில்லுமுள்ளுகளை ஆராயும் உணவு ஆணையத்தை செயல்பட விடாமல் முடக்கியதற்கு மக்கள் கண்டனம். சென்னையில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டிற்கு வரும் பெண் வாடிக்கையாளர் மற்றும் ஊழியர்களை புகைப்படம் எடுத்த மேலாளர். மேலாளருக்கு தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். போலீஸ் சொன்னியா? விடியா திமுக ஆட்சியில் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் பணியாளர்கள் பற்றாக்குறை. எக்ஸ்ரே இயந்திரம் இருந்தும் கால் முறிவு ஏற்பட்ட பெண்ணை எக்ஸ்ரே எடுத்து வரக்கூறி சுட்டெரிக்கும் வெயிலில் தனியார் ஸ்கேன் மையத்திற்கு அனுப்பிய அவலம். செய்யாறு அருகே மனைவியை சுத்தியலால் தலையில் அடித்து கொலை செய்த கணவன் தலைமறைவு. குடும்ப பிரச்சனை காரணமாக பாட்டி வீட்டில் தங்கி வேலைக்கு சென்று கொண்டிருந்த மனைவியை வழிமறித்து அடித்து கொலை. கடந்த 2016ஆம் ஆண்டு முறைகேடாக தேர்வு செய்யப்பட்ட 24,000 ஆசிரியர்களின் பணி நியமன உத்தரவு ரத்து. ஆசிரியர்கள் பெற்ற சம்பளத்தை 12% வட்டியுடன் 4 வாரங்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. இளநிலை படிப்பை முடித்தவர்கள் இனி PhDக்கு விண்ணப்பிக்கலாம். பல்கலைக்கழக மானியக் குழு அறிவிப்பு.
இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளையுடன் ஓய்வு. வரும் 26ஆம் தேதி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 89 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரத நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்துக்கு பத்ம விபூஷன் விருது. நடன அமைப்பாளர், இசையமைப்பாளர், எழுத்தாளர், ஆசிரியர், பன்முக திறமை கொண்டவருக்கு விருது வழங்கி கௌரவம். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் பாராட்டு. டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா, பாடகி உஷா உதுப் உள்ளிட்டோர் விருதுகளை பெற்றனர். डॉक्टर नारायण चक्रवर्ती, இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு சரக்கு லாரியை இயக்கிச் சென்ற முதல் பெண் அன்னபூரணி ராஜ்குமார். வங்கதேச எல்லைக்குள் லாரியுடன் நுழைந்து வரலாறு படைத்த தமிழகத்து பெண் சிங்கம். திரிபுராவில் வாக்காளர் பட்டியலில் இருந்த வாக்காளர்களை விட கூடுதலாக வாக்குப்பதிவு. 105 முதல் 110% வாக்குகள் பதிவானது எப்படி என தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி. தமிழகத்தில் ஜவுளி ஏற்றுமதி 7000 கோடி ரூபாயாக குறைந்ததால் தொழில்துறையினர் அதிர்ச்சி. விடிய அரசின் மின்கட்டண உயர்வால் வங்கதேச ஆதிக்கத்தை சமாளிக்க முடியாமல் திணறும் டாலர் சிட்டி. மசாலா பொருட்களை தடை செய்த வெளிநாடுகள். குரட்டை விட்டு தூங்கும் தமிழக உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள். கோடைக்காலம் உக்கிரமடைந்து வருவதால் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிற்கு ரெட் அலர்ட். எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்த 4 நாட்களுக்கு தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தலைநகர் தைபேயில் கட்டிடங்கள் குலுங்கின. நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.5 பதிவு. உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என தகவல். கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் IPL நடத்தை விதிகளை மீறியதாக விராட் கோலிக்கு போட்டித் தொகையில் இருந்து 50% அபராதம். தமது அவுட் தொடர்பாக அம்பையருடன் விராட் கோலி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற IPL தொடரின் 38வது லீக் ஆட்டம். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அபார வெற்றி. IPL தொடரில் சென்னை மற்றும் லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு போட்டி நடைபெறுகிறது.